ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வெக்கேஷன் முடிஞ்சு ஆன்போர்டுக்கு எம்பார்க்காக கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை டு சென்னை. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு தோஹா, தோஹா டு இட்டாலி தான் வந்து ஃப்ளைட் வந்து போட்டிருந்தாங்க. இதில் 13 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஸ்டே பண்ண வச்சுட்டாங்க கனெக்டிங் ஃப்ளைட்டுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கத்தாருக்கு ட்ராவல் பண்ணி வந்துட்டு கத்தார் ஏர்போர்ட்லாம் வந்து விசிட் பண்ணிவிட்டு சீமன் கிளப்பு எல்லாமே இருந்தது. சீமன் கிளப்பெல்லாம் உள்ளே போயிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு உள்ள ஃபுட்டு எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே வந்து சாப்பிட்டு டீ, காஃபி எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ எல்லாத்தையுமே லான்ச் எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃப்ரெண்டு வந்திருந்தான். அவன் எல்லாருமே வந்து மீட் பண்ணி எல்லாம் பார்த்து பேசிட்டு எல்லாமே ஒன்றா உட்காந்து கொஞ்ச நேரம் பேசியிருந்தோம். நல்லா இருந்தது. ஃபஸ்ட் டைம் வந்து சீமன் கிளப்பை வந்து பார்த்திங்கன்னா விசிட் பண்ணியிருந்தேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு எல்லாமே எங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா ஜாலியாக நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கத்தார் ஏர்போர்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து பஸ்ஸில் கூப்பிட்டு போயிட்டு அடுத்து இட்டாலிக்கு வந்து ஃப்ளைட்டு வந்து இது பண்ணி சேஃபாக வந்து ரீச் ஆயாச்சு. அதுக்கப்புறம் இட்டாலியில் வந்து இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியாக வந்து போர்ட் ஏஜென்ட் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு எங்களுக்கு தங்குறதுக்கு ரூமில் வந்து எல்லாமே வந்து கேபில் வந்து கூப்பிட்டு வந்து விட்டுட்டாங்க. நாளைக்கு மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து 8 வந்து பிக்கப்புக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் அதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து ரெடியாக இருக்கணும். அதே மாதிரி எங்களுக்கு கொடுத்துருந்த ரூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பீச் மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பீச் வியூவோட நல்லா இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.